ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிலாம் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம். அந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம், ஏன் செவ்வாய்ன்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி. அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த முயற்சிக்கு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ணேன், எல்லா அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆச்சு, கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு வரும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் 28 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்களுக்கு ராசியில், அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார். இது இன்னும் விசேஷம். ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 40 நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும். அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேர் நெகட்டிவாக இருக்குது. அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா நம்பி 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 எல்லார்கிட்டையும் ஏமாந்து கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறவே முடியல சார். தொழிலாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எல்லா விதமான விஷயத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது. அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேலையில், தொழிலில், கடன் பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், நிறைய செலவுகள் மட்டுமே இருக்குது சார், பணம் வருவாயே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த துலா ராசி என்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு, முக்கியமான செவ்வாய் பயிற்சி. தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி, அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி, நிவர்த்தி ஸ்தானாதிபதி. அப்போ தனஸ்தானாதிபதி ஆட்சி வலுப்பெற்று செவ்வாய் அமரக்கூடிய காலமான அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் தொல்லைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல வேலை இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலை அழகாக கிடைக்கும், நல்ல சம்பளத்தை கிடைக்கும், எந்த விதமான கவலைப்படாதீங்க. அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா, நல்ல சம்பளத்தில் நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய, பதவிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த துலா ராசி என்பவர்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நடக்கும். வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்க போகிறீங்க, வெளிநாட்டில் போய் பணம் சேர்க்க போகிறீங்க, வெளியூர் போய் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா தயவு செய்து எடுத்துக்கோங்க. நிறைய துளாராசி என்பவர்கள் என்னென்னா இது மாதிரி வாய்ப்பெல்லாம் விட்டுருப்பீங்க, விட்டுட்டு தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அம்மாக்காக, அப்பாக்காக, குழந்தைங்களுக்காக, மனைவிகளுக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சு நிறைய பிரச்சனை தான் மாட்டிட்டீங்க, தவிர ஒரு விடிவு காலமே இல்லை. அதனாலே நிறைய பேருக்கு வெளியூர் வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்புலாம் கிடச்சிக்கும் போது இல்லை இருக்கட்டும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி
வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் திருப்பி ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளே வரலன்னா அது மாதிரி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி. சில பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்துமே அங்கேயுமே பலவிதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கணவன் மனைவி சண்டை பிரச்சனை, அதே போல் அங்கே உறவுகளால் சண்டை, குழந்தைகளால் பிரச்சனை, அதே போல் வேலையில் அங்கே சரியான ஒரு வேலை போய் சில பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு இப்போ வேறு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே இந்த துளாராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு 6 மாத காலமாக அதிகமாக உள்ளது. அது முக்கியமாக யாருக்கெல்லாம் துளாராசியில் பிறந்து சனி தசை நடக்குதோ புதன் தசை நடக்குதோ, ஒரு கடன் ஒரு வேலை பிரச்சனை இல்லாமல் கணவன் மனைவி தொந்தரவு இல்லாமல் இல்லை. இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு 3மே இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியல சார்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ வேறு ஊர் மாறுங்க. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஒரு ஊர் மாற்றம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது, ஒரு இடம் மாற்றம் உறுதியாக இருக்குது. அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. வெளிநாட்டிலே நல்ல தொழில் செஞ்சு நிறைய பேர் ஏமாந்து போய் சில இடத்துல லாக் ஆகி போய் உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்குமே ஒரு இடம் மாற்றத்துடன் தொழில் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டீர்களானால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம், பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டம். வராத இடத்துலேருந்து பண வரவுகள் வரும். நீங்கள் எந்த விதமான பணத்தை ஈர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, பணம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை பணம் ஏதாவது வர வேண்டிய சூழல்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகள் செஞ்சால் பணம் வரும். அதன் மூலமாக உங்கள் தொழிலில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போது. நிறைய உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, அவங்களால உங்களுக்கு பலவிதமான உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலயமா ஏதாவது சொத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலயமா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதுமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கும். பக்கத்திலே நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப தூரம் தேடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, கடைசியில் பக்கத்திலே ஏதாவது ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலை உண்டு. இல்லை உங்கள் குடும்பத்திலே ஏதாவது ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய நேரம். உங்கள் குடும்பத்தோடு போய் பேசுங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நிவர்த்தி ஆகும். சின்ன சின்ன பேச்சுகள் வரும், சண்டை போடுவாங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னா சண்டையெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம், முயற்சி நல்லா இருப்போம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமேல் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அஷூரன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, டைவர்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன் நான், அது கிடைக்காம இருக்கு, அது இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸுக்கும் கிடச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை சஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் 2ஆம் குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுமாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் உண்டு. இடம் விற்கலாம், வீடு விற்கலாம், வண்டி வாகனம் விற்று அதன் மூலமாக வளம் வரவுகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். அதுமாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் கிடைக்கும். அப்பாவை கேளுங்க, அம்மாவை கேளுங்க, அவங்க கண்டிப்பாக உதவிகள் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. அதே போல் நிறைய இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சேவிங்ஸ்னு ஒரு ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். இத்தனை நாள் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு எஃப்டி போடணும், ஆர்டி போடணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், எஸ்ஐபியில் போடணும் அப்படின்ற யோசனைகள் வரும். அந்த மாதிரி லீகலான இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் போடுங்க. எந்த காரணத்து கொண்டும் கிரிப்டோ கரன்சி போகாதீங்க, எந்த காரணத்து கொண்டும் ஷேர் மார்க்கெட் போகாதீங்க. லீகலாக இருக்கக்கூடிய பண சேமிப்பு சம்மந்தமான விஷயங்களை செய்யுங்க, சீட்டு போடாதீங்க. துளாராசி என்பவர்களுக்கு இது எப்போவுமே தோல்வியை கொடுக்கும். யாரெல்லாம் கிரிப்டோ கரன்சியில் இருந்தாங்களோ அவங்களாம் பயங்கர தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணாங்களோ அவங்களாம் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க. சீட்டு போட்டவங்களுக்கு பணம் வரல. நிறைய பேர் பணத்தை வெளில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ ஏதோ ஒரு வருமானம் வரணும்னு கொடுத்தவங்களுக்குலாம் பண வரவுகள்லாம் வரல. அந்த மாதிரி ஏமாறக்கூடிய ராசி இந்த துலா ராசி. அப்படி தானே சார், அது எதுவுமே நல்லது நடக்காதுன்னு கேட்டால் நல்லது நடக்காது. லீகலான சேமிப்புக்கு சம்பந்தமான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி வராத பணம் வரவே வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய பணம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதற்கான முயற்சிகள் செய்தீர்களானால் கண்டிப்பாக வரும். அது பிஸ்னஸில் இருக்கலாம்,
இல்லை வெளில எங்கேயா கொடுத்த பணமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்த விற்று வர வேண்டிய பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வர வேண்டிய பணமாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்க கிட்டேருந்து வர வேண்டிய பணம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வர வேண்டிய ஏதோ ஒரு வகையில் பணம் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி தன லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கை துணை கூட நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும், கடன் பிரச்சனை நிவர்த்தியை கொடுக்கும். அதுக்கெல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக அமையப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. தசாபுத்தி ஒரு முக்கிய காரணம். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை, கேது திசை, அதே மாதிரி சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை, ஒரு கஷ்டம், ஒரு கடன், ஏமாற்றம், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு தசாபுத்தியும் காரணமாக இருக்குது. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது, நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், தாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.